வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு வேலை இல்லை, பிரதமர் வெளியிட்ட தகவல். தமிழினத்தின் இறைவன் பிரபாகரன் நாடாளுமன்றத்தில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த ரவிகரன் எம்பி. பிரபாகரனின் 71வது பிறந்த தினம் இன்று வல்வெடுத்துறையில் பட்டாசு கொளுத்தி கொண்டாட்டம். மாவீரர் தினத்தன்று யாழில் உள்ள கடைகளை 2 மணியுடன் மூடுக முன்வைக்கப்பட்ட கோரிக்கை. மாவீரர் நினைவேந்தல் நாளை முன்னிட்டு சிவப்பு மஞ்சள் மயமான மட்டக்களப்பு. உலக சந்தையின் நிலவரம், உரமானிய விலை தொடர்பில் தீர்மானம். சர்ச்சைக்குரிய திருகோணமலை கடற்கரை புத்தர் சிலை விவகாரம் வழக்கு ஒத்திவைப்பு. மட்டக்களப்பில் தொல்லியல் பதாகை அகற்றம், கைதான 3வருக்கும் பிணை. மூதூரில் வெள்ளத்தில் மூழ்கிய வயல் நிலங்கள், வீடுகள். இலங்கையில் மீண்டும் எகிறும் தங்கத்தின் விலை. நாட்டில் 3,65,951 பேர் வேலையின்றி இருப்பதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று பாராளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். 2024 ஆண்டின் தொழிலாளர் படை அறிக்கைக்கு அமைய 2024 ஆண்டின் முதலாம் காலாண்டில் 4.5 இருந்த வேலையின்மை வீதம் 2025 3.8 வரை வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். அத்துடன் 2024 ஆண்டின் 2ஆம் காலாண்டில் 4.7 காணப்பட்ட வேலையின்மை வீதம் 2025 ஆண்டில் 3.8 வரை குறைவடைந்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். கல்வி தகமைகளுக்கு அமைய வேலையற்றுள்ளவர்களின் எண்ணிக்கையில் கல்வி பொதுத்தராதர சாதாரண தரத்திற்கு கீழ் உள்ளவர்கள் 1,03,308 பேர் எனவும், கல்வி பொதுத்தராதர சாதாரண தரத்தில் சித்தி அடைந்தவர்கள் 91,405 பேர் எனவும் குறிப்பிட்டார். கல்வி பொதுத்தராதர உயர்தரத்தில் சித்தியடைந்த 1,28,984 பேர் இவ்வாறு வேலையற்றுள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர், பட்டப்படிப்பு மற்றும் அதற்கு மேற்பட்ட கல்வி தகமைகளை கொண்ட 42,254 பேர் வேலையின்மையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஏற்கனவே 12,000க்கு அதிகமான பட்டதாரிகளுக்கு இதுவரை வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறே ஏனையவர்களுக்கும் வேலை வாய்ப்புகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் இதன்போது குறிப்பிட்டார். ஆசிரியர் நியமனம் தொடர்பான வழக்குகள் தற்போது முடிவுக்கு வந்துள்ளதாகவும், மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்ட உடனேயே ஆட்சேர்ப்பு பணிகள் ஆரம்பிக்கப்படும் எனவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய மேலும் தெரிவித்தார். மேதகுவின் ஆட்சியில் தமிழர் தாயக பரப்பில் கடற்றொழில், விவசாயம் என்பன தன்னிறைவு பெற்றிருந்ததாகவும், போதைப் பொருட்கள் அறவே அற்ற பாதுகாப்பான சூழல் இருந்ததாகவும் தெரிவித்த வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன், எனவேதான் அவரை தமிழ் மக்கள் இறைவனாக போற்றுகின்றனர் எனவும் தெரிவித்தார். அத்தோடு தமிழினத்தின் இறைவனான வே. பிரபாகரனுக்கு தனது பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த நேரம் இன்னுமொரு விடயம், இது அமைச்சருக்கும் தெரியும். இந்த பாடல் ஆழக்கடலெங்கும் சோழ மகராஜன் ஆட்சி புரிந்தானே அன்று, தமிழீழ கடலெங்கும் எங்கள் கரிகாலன் ஏறி நடக்கின்றான் இன்று, காலை விடிந்ததென்று பாடு, சங்க காலம் திரும்பியது ஆடு. தமிழ் இனத்தின் தேசிய தலைவனது ஆட்சியை வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பரப்பில் வாழ்ந்த தமிழ் மக்கள் இவ்வாறாகத்தான் கொண்டாடினார்கள். மேதகுவின் ஆட்சியில் கடலிலே இந்திய இழுவை படகுகளின் அத்துமுறல்களும் அடாவடிகளும் இருக்கவில்லை. சட்டவிரோத கடல் தொழில் செயல்பாடுகள் இருக்கவில்லை. மீனவர்கள் மகிழ்ச்சியாக கடற்தொழிலில் ஈடுபட்டனர். காணி அபகரிப்புகளும் இல்லை. எனவே தமிழர் தாயகம் விவசாயத்திலும் செழித்து இருந்தது. போதைப் பொருட்கள் அறவே இல்லை. நள்ளிரவிலும் பெண்கள் சுதந்திரமாக உலவக்கூடிய நிலை இருந்தது. தாயக பிறப்பில் மக்கள் தன்னிறைவு பெற்று பாதுகாப்பாக வாழ்ந்தனர். எனவேதான் தமிழ் மக்கள் 30 செகண்ட் இறைவனாகவும் அவரது ஆட்சி காலத்தினை சங்க காலமாகவும் போற்றுகின்றனர். அந்த தமிழினத்தின் இறைவனுக்கு இன்று பிறந்த நாள். இந்த உயரிய சபையிலே மேதகு வே.என். பிரபாகரன் அவர்களுக்கு எனது பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். பிரதான அனுசரணை வழங்குவோர் பிடி கேஷ் அண்ட் கரி மற்றும் பிடி சூப்பர் ஸ்டோர். இப்போ உங்களுக்கு வழங்கும் ஒரு நல்ல செய்தி. பிடி கேஷ் அண்ட் கரியின் ஆன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் எல்லா தேவைகளுக்குமான அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஒரே கூடையின் கீழ் பெற்றுக்கொள்ள பிடி கேஷ் அண்ட் கரி மற்றும் பிடி சூப்பர் ஸ்டோருக்கு தாமதம் வேண்டாம். இப்போதே வாருங்கள். உங்கள் குடும்பத்தின் ஒரே நம்பிக்கை பிடி கேஷ் அண்ட் கரி மற்றும் பிடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸின் லாச்சப்பல்.
ஈழ விடுதலை புலிகளின் தலைவர் வே பிரபாகரனின் 71வது பிறந்த தினம் இன்று வல்வெட்டித்துறையில் கொண்டாடப்பட்டது. வல்வெட்டித்துறையில் உள்ள அவரது பூர்வீக இல்லத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் தலைமையில் பட்டாசு கொளுத்தி கொண்டாடப்பட்டது. இதன்போது கேக், வட்டியும், இனிப்பு மற்றும் மரக்கன்றுகள், பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் வழங்கியும் பிறந்த தினத்தை கொண்டாடினர். இதன்போது பல பொதுமக்களும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் யாழ் மாநகர சபை உறுப்பினர்களுக்கும் யாழ் வணிகர் கழக பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பொன்று இன்றைய தினம் இடம்பெற்றது. நமது மண்ணுக்காய் மரணித்த மாவீரர் தினமான நாளைய தினம் யாழில் உள்ள வர்த்தக நிலையங்களை மாலை 2 மணியுடன் பூட்டி உரிமையாளர், ஊழியர்கள் மாவீரர் நிகழ்வில் பங்கு பெற்றுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு நேரில் சந்தித்து எழுத்து மூலமாக கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அவர்கள் அது குறித்து சாதகமாக பரிசீலிப்பதாக வாக்குறுதி தந்திருப்பதாக யாழ்ப்பாணம் மாநகர சபையின் உறுப்பினர் இரத்தினம் சதீஷ் தெரிவித்தார். எதிர்வரும் 27ஆம் தேதி மாலை 2 மணியுடன் கடைகளை மூடி எமது வர்த்தகர்கள் அனைவரும் பங்கு பெற்றுவதற்கான வழிவகை செய்யுமாறு கேட்டிருக்கிறோம். அதற்கான சாதகமான பதில்களை அவர்கள் தருவதாக கூறியிருக்கிறார்கள். ஆனாலும் நாங்களும் ஒரு காலதாமதமாக அந்த கோரிக்கையை முன்வைத்தபடியால் அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆகவே நீங்கள் வர்த்தகர்கள் நமது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மாநகர உறுப்பினர் சார்பாக உங்களுடன் கேட்டுக்கொள்வது, இந்த மாவீர தினத்தை கொண்டாடுவதற்காக வர்த்தகர்களையும் ஊழியர்களையும் உரிமையாளர்களையும் பங்கு பெறுவதற்காக ஒரு வசதியை ஏற்படுத்தி அரை நாள் லீவை விடுமுறை தருமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளும். மாவீரர் நினைவேந்தல் நாள் நாளை அனுஷ்டிக்கப்பட உள்ள நிலையில் மட்டக்களப்பு நகரில் சிவப்பு மஞ்சள் கொடிகளினால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை மட்டக்களப்பு இளைஞர் குழுக்களினால் இந்த கொடிகள் கட்டப்பட்டு அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மணிக்கூட்டு கோபுரம், மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக உள்ள சுற்றுவட்டம் ஆகியவற்றில் சிவப்பு மஞ்சள் கொடிகள் கட்டப்பட்டு அலங்கரிக்கப்பட்டுள்ளது. நாளைய தினம் மட்டக்களப்பில் உள்ள 4 மாவீரர் துயிலும் இல்லங்களில் மாவீரர் தினம் அனுஷ்டிப்பதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கொக்கட்டிச்சோலை மாவடி முன்மாரி துயிலும் இல்லம், வவுனதீவு தாண்டியடி துயிலும் இல்லம், தரவை மாவீரர் துயிலும் இல்லம், வாகரை கண்டலடி துயிலும் இல்லம் ஆகியவற்றில் மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற உள்ளன. அனைத்து துயிலும் இல்லங்களிலும் தமிழ் மக்களை கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்துமாறு ஏற்பாட்டு குழுவினர் அழைப்பு விடுத்துள்ளனர். உலக சந்தை நிலவரத்தை கருத்திற்கொண்டு உர மானிய விலையை தீர்மானிக்க வேண்டும் என விவசாய, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் KD லால்காந்த தெரிவித்தார். நெல் விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான முறைப்படியான வேலை திட்டம் ஒன்றை தயாரிப்பது தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தில் விவசாயிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர், நெற்பயிற்சிகள் தொடர்பில் நீண்ட காலமாக அவதானம் செலுத்தி நெல் விவசாயியை பாதுகாப்பதற்கு திட்டவட்டமான வேலை திட்டம் ஒன்று தயாரிக்கப்படுவதாக தெரிவித்தார். எவ்வாறாயினும் ஏனைய பயிர்கள் தொடர்பில் நாட்டில் இதுவரை திட்டவட்டமான வேலை திட்டம் ஒன்று தயாரிக்கப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். அரிசி இறக்குமதியை மட்டுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு நெல் உற்பத்தியை மேலும் அதிகரிப்பது குறித்தும் நெல் கொள்வனவு விலை பொறிமுறையை முறைப்படுத்துவது குறித்தும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். உற்பத்தி செலவை குறைத்து விவசாயியை பாதுகாப்பதோடு நுகர்வோருக்கு தரமான அரிசியை நிவாரண விலையில் வழங்குவது குறித்தும் இங்கு அவதானம் செலுத்தப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. விவசாயிக்கு அநீதி ஏற்படாத வகையில் நெல்லுக்கு நிலையான விலையை நிர்ணயிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் இங்கு வலியுறுத்தப்பட்டது. இதற்கிடையில் நெல் விவசாயத்திற்கான உர மானியம் கிடைக்காததினால் தாம் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாகவும் உரத்தை கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கம் வழங்கும் பணத்தை வங்கியில் வைப்பு செய்வதற்கு விரைவான வேலை திட்டம் ஒன்றை தயாரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட அம்பாறை பிரதேச விவசாயிகள் தெரிவித்தனர். யாழ்ப்பாணம் நாவாந்துறை பகுதியில் ஐஸ் போதைப் பொருளுடன் நேற்றிரவு 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இதன்போது அவர்களிடமிருந்து 290 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டது. யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் விசாரணைகள் மேற்கொண்ட பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
திருகோணமலை கடற்கரையோரமாக உள்ள ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதி ராஜவிகாரையின் பகுதியில் புத்தர் சிலை வைக்கப்பட்ட விவகாரம் தொடர்பான வழக்கு எதிர்வரும் ஜனவரி மாதம் 14ஆம் தேதிக்கு திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தினால் திகதியிடப்பட்டுள்ளது. குறித்த வழக்கானது திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் இன்றைய தினம் நீதிபதி முகமட் ஷரீப் சம்சுதீன் முன்னிலையில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது எதிர்த்தரப்பில் அவரும் முன்னிலையாகாத நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் முழுமையான அறிக்கையினை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் போலீசாருக்கு உத்தரவு பிறப்பித்தது. இதன் பின்னரே வழக்கு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு விசாரணைக்காக கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தின் சட்டத்தரணிகள் குழாம் நேற்றைய தினம் திருகோணமலைக்கு வருகை தந்து விடயம் தொடர்பாக ஆராய்ந்திருந்தனர். மட்டக்களப்பு மண்முனை தென்மேற்கு பிரதேச சபைக்குட்பட்ட தாந்தாமலை பகுதியில் நடப்பட்டிருந்த தொல்லியல் திணைக்களத்தின் பதாகைகளை அகற்றிய குற்றச்சாட்டில் கைதான மூவரும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். குறித்த பதாகைகளை அகற்றியமை தொடர்பில் பட்டிப்பளை பிரதேச சபையின் இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர், தாந்தாமலை கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் மற்றும் பிரதேச சபை உத்தியோகத்தர் ஆகிய மூவரும் கொக்கட்டிச்சோலை போலீசாரினால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்தனர். சந்தேக நபர்கள் மூவரும் இன்று மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது அவர்கள் சார்பில் சட்டத்தரணி விஜயகுமார் உள்ளிட்ட சட்டத்தரணிகள் முன்னிலையாக இருந்தனர். வழக்கை விசாரணை செய்த நீதவான் மூவரையும் தலா 25 லட்சம் ரூபாய் சரீர பிணையில் செல்ல அனுமதித்தார். அத்துடன் இந்த வழக்கு விசாரணை எதிர்வரும் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பெய்து வரும் மழை காரணமாக மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள இரால் பாலத்தை ஊடறுத்து வெள்ள நீர் பாய்ந்து செல்கிறது. இதன் காரணமாக இவ்வீதியால் பயணிப்போர் மிகுந்த அசௌகரியங்களுக்கு மத்தியில் பயணித்து வருகின்றனர். அத்தோடு பாலத்தோப்பூர் பகுதியில் உள்ள பல வயல் நிலங்கள் நீரில் மூழ்கி காணப்படுகின்றன. அத்தோடு பாலத்தோப்பூர் பகுதியில் உள்ள சுமார் 10 வீடுகளுக்குள் வெள்ள நீர் உட்புகுந்துள்ளது. எனினும் இடப்பெயர்வுகள் எதுவும் ஏற்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. நேற்றைய தங்க விலையுடன் ஒப்பிடுகையில் இன்று 24 கேரட் தங்கம் பவுனொன்றுக்கு 1000 ரூபாவால் அதிகரித்துள்ளதாக இலங்கை நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் தற்போதைய தங்க விலை நிலவரப்படி 24 கேரட் தங்கம் பவுனொன்று 3,37,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. 22 கேரட் தங்கம் பவுனொன்று 3,10,000 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இதன்படி 24 கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை 42,125 ரூபாயாகவும் 22 கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை 38,750 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. கண்டி புசல்லாவ ஹெல்படை தோட்டத்தை பிறப்பிடமாகவும் நுவரெலியா தலாங்கந்தையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு நல்லான் அவர்கள் 24/11/2025 திங்கட்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சிவலிங்கம் சிவதரன் அவர்கள் 23/11/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் ஓடை ஒழுங்கையை பிறப்பிடமாகவும் இலக்கம் 74 சிவலிங்க புளியடி வண்ணார்பண்ணை மேற்கை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ஜனனி கசேந்திரன் அவர்கள் 24/11/2025 திங்கட்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் நைனாதீவு 5ஆம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் வவுனியாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி மகாதேவா ராசலட்சுமி அவர்கள் 26/11/2025 புதன்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள RIPpage.com பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.